மேலும் ஒரு அதிர்ச்சி, விஷசாராயத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29லிருந்து 33ஆக உயர்ந்திருக்கிறது. 4 பேர் கூடுதலாக உயிரிழந்திருக்காங்க. இப்போதுதான் மருத்துவர் ராஜ்குமார் சொன்னார், கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு இவர்களுடைய நிலைமையை கணிக்க முடியாது அப்படின்னாரு. இதற்குள்ள உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் 4 அதிகரித்திருக்கிறது. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தேவநாதன், உயிரிழந்தவங்க எந்த பகுதியைச் சேர்ந்தவங்க, அவங்களுடைய பெயர், விவரம் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல விஷசாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நேற்று காலையில் 4 பேரில் துவங்கிய இந்த உயிரிழப்பானது தொடர்ந்து அதிகரித்து வந்தது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனையில் அந்த விஷசாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வந்தது நம்ம பார்த்தோம். ஏறத்தாழ 94 பேர் இந்த சம்பவத்துல கள்ளக்குறிச்சி, சேலம், புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா 29 பேர் உயிரிழந்தாங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில அடுத்தடுத்து 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதன் காரணமாக இந்த உயிரிழப்பானது தற்போது 33ஆக உயர்ந்திருக்கிறது. 33 பேர் உயிரிழந்த நிலையில இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவல் தான் அதிர்ச்சியான தகவல். இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று காலைக்கு பிறகு இந்த சாராய சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு யாரும் மருத்துவமனைக்கு வரவில்லை என்பதுதான் ஒரு ஆறுதலான தகவல். அந்த 94 பேர் வந்ததோட சரி, அதுக்கப்புறம் இதுவரையில் யாரும் வராததால இந்த உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை இதுக்கப்புறம் அதிக அளவுல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லித்தான் மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது தற்போது மருத்துவமனையில இருக்கிறவர்கள் 3 பேர் மட்டுமே கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் மற்றவர்கள் நன்றாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இருந்தாலும் இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கவலைக்கிடம் அப்படின்றவங்க உயிரிழக்கிறதோட நல்ல நிலையில இருக்கிறவங்க உயிரிழக்கிறது தான் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. அதாவது மெத்தனால் அப்படின்ற ஒரு பொருள் அதிக அளவுல கலக்கப்பட்டதால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதா முதற்கட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த சாராயத்தை இந்த பகுதியில் விற்றதாக கண்ணுக்குட்டி இந்த கோவிந்தராஜ், அவருடைய குடும்பத்தினர் உட்பட 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் அந்த கைது செய்யப்பட்ட விசாரணையும் ஒரு புறம் என தொடர்ந்து நடைபெற்று வருது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.